ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லவ்லி மாம் அண்ட் டாட்டர் சேனல். நம்ம ராமாயணத்தில் அயோத்தியா காண்டம் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம பட்டாபிஷேக ஏற்பாடுகள் கதை பார்த்தோம். இந்த வீடியோவில் கூனியின் சூழ்ச்சி பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ராமருடைய முடிசூட்டு விழாக்காக எல்லா ஏற்பாடுகளும் நடந்துட்டு இருந்தது. அப்போது மந்தரையோட வடிவில் விதி விளையாட ஆரம்பிச்சது. மந்தரைங்கிறது கேகய நாட்டு மன்னரோட அரண்மனையில் வேலை செஞ்சவ. கைகேயியை சின்ன வயசுலேருந்தே வளர்த்ததும் மந்தரை தான். கைகேயி மேலே ரொம்ப அன்பாக இருந்தா மந்தரை. கைகேயி திருமணம் முடிஞ்சு அயோத்திக்கு வந்தப்ப மந்தரையும் கூடவே வந்தா. இவளுக்கு கூனி அப்படின்னு மற்றொரு பெயரும் இருக்கு. சின்ன வயசுல ராமர் விளையாட்டா கூனியோட முதுகுல உள்ள கூனை நிமிர்த்த நினைச்சு இந்த மண் உருண்டைகளை அவ மேல தூக்கி போட்டாரு. ஆனா அவளோ கீழே விழுந்துட்டா. அங்க இருந்த பெண்கள் எல்லாருமே கைத்தட்டி சிரிச்சாங்க. இதனால கூனிக்கு ரொம்பவே கோபம், ராமர் மேல ரொம்பவே கோபம் வந்துருச்சு. இந்த சின்ன விஷயத்தை நினச்சிட்டு என்னைக்காவது ஒரு நாள் ராமனுக்கு தீங்கு செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா. கைகேயியை தூங்குவதற்காக மெத்தையை தயார் செஞ்சு அவளை தூங்க வச்சுட்டு கீழே போனா கூனி. அங்கே இருந்த பெண்கள் கிட்ட, நகரமே விழாக்கோலம் போல அழகாக அலங்கரிச்சிருக்கே, என்ன விழா அப்படின்னு கேட்டா கூனி. நாளைக்கு ராமருடைய பட்டாபிஷேக விழா அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட கூனிக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. ராமனுக்கு பட்டாபிஷேகமா? இதை ஒருபோதும் நான் நடக்க விட மாட்டேன், நான் இதனை தடுத்து நிறுத்துவேன் அப்படின்னு மனசுல நினச்சிக்கிட்டா. உடனே தூங்கிக்கிட்டு இருந்த கைகேயி கிட்ட போய், கைகேயி உனக்கு தீங்கு வந்துருச்சு, இந்த நேரத்தில் இப்படி தூங்குறியே அப்படின்னு கைகேயியை எழுப்பினான். நாளைக்கு பட்டாபிஷேகம் நடைபெறும் ராமனால் உனக்கு தீங்கு வரவிருக்கிறது அப்படின்னா. ராமனால எனக்கு எப்பவுமே தீங்கு வராது, நீ ஏன் ஒலர்ற அப்படின்னு கேட்டா கைகேயி. கைகேயி, நீ இன்னும் சின்ன பொண்ணாவே இருக்கிற, உன் மகன் பரதனை உன்னுடைய தந்தை வீட்டுக்கு அனுப்பிட்டு தன்னுடைய கணவனுக்கு மந்திரத்தை ஓதி உன் மகன் இல்லாத நேரத்தில் ராமனுக்கு பட்டாபிஷேகத்துக்கு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க, நீ ஒன்றுமே தெரியாம தூங்கிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னா கூனி. இதை கேட்ட கைகேயிக்கு ரொம்பவே சந்தோஷம். அவளது முகம் அப்படியே பிரகாசமானது. அவள் அடைஞ்ச மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அவள் அந்த சந்தோஷத்தில் தன் கழுத்தில் இருந்த ரத்தின மணிமாலையை கூனியோட கழுத்தில் பரிசா போட்டா. கைகேயிக்கு ராமன் மேலே அளவு கடந்த அன்பு இருந்தது. கோபத்தில் கூனி தன் கழுத்தில் போட்ட ரத்தின மாலையை தூக்கி எறிஞ்சா. கைகேயி, நீ ஏன் உன் மதியை இழந்து விட்டாயா என்ன அப்படின்னு கேட்டா கூனி. கௌசலை தன்னுடைய மதிநுட்பத்தால தன்னுடைய மகன் ராமனுக்கு நாளை முடிசூட போகிறா. சீத்தையும் ராமனும் சிம்மாசனத்தில் உட்கார போகிறாங்க. ஆனால் உன் மகன் அவங்களுக்கு கை கட்டி வாய் மூடி பணிவிடை செய்யணும். இந்நாட்டை ஆளப்போகும் இளவரசரோட அம்மாவாகிய கௌசலைக்கு நீ பணிவிடையெல்லாம் செய்யணும். இப்படி ஒரு நிலை உனக்கு வந்துட்டதே கைகேயி. நீயோ இதெல்லாம் அறியாம முட்டாள்தனமா எனக்கு நவரத்ன மாலையை பரிசா தரியே அப்படின்னு சொன்னா கூனி. அப்புறம் மேலும், கைகேயி, உன்னிடம் வறுமை அப்படின்னு வந்தவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பையே, ராமன் அரசனாக வந்துட்டா நீ எப்படி தான தர்மமெல்லாம் செய்வ? தானம் கேட்டு வருபவங்களுக்கு இல்லைன்னு எப்படி உன்னால சொல்ல முடியும்? இதெல்லாம் நினைச்சு பார்த்தியா நீ? இதையெல்லாம் கேட்ட கைகேயி சிரிச்சா. கூனி, நீ ஒன்றும் புரியாம பேசுற. ராமனோ எனக்கு அன்பான மகன். ஆதித்தன் குலத்துல முடிசூடும் உரிமை மூத்த மகனுக்கு தான் இருக்கு. இதை தெரியாம நீ பேசுற. இத்தனை காலமா கடைபிடிக்கப்பட்டு வந்த மரபை அழிக்கலாமா? ராமன் சீத்தை கல்யாணம் முடிஞ்சு அயோத்திக்கு வரும் வழியில கோபம் கொண்டு எதிர்த்த பரசுராமனை யார் வென்றாங்க? ராமன் தானே வென்றான்.
அது மட்டும் இல்லை, கல்யாண மண்டபத்தில் சீதைக்கு மங்களனான் கட்டியன உடனே அந்த சபையில் ராமன் எனக்குத்தான முதல் மரியாதை செஞ்சான். இப்படியெல்லாம் சொல்லி கைகேயி கூனியை சமாதானம் படுத்தினான். இதோட இந்த வீடியோ இங்கே முடியுது. லாஸ்ட் வீடியோஸோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.